எனக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்தது ரீசெண்டாக. ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வேற ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த மொபைல் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வச்சிருச்சு. இதுக்கு வந்து நான் புது சார்ஜர் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த சார்ஜர் குத்தக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு 2000 3000. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து என்னோடய மொபைல் கீழே விழுந்து டிஸ்பிளே நொறுங்கிருச்சு, அதுக்கு 3000. இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி ஓரளவுக்கு செட்டப் பண்ணி அது மூலிமா தான் நிறைய வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணேன், கடையில் இருக்கும்போது இந்த மொபைல் 2 வாட்டி கீழே விழுந்தோடனே எடுத்து பார்த்தேன், எந்த பகுதியும் டேமேஜ் இல்லை. வழக்கம் போல் நானும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியை வெளியே கூட்டு போய் ஜாமான் வாங்க போன இடத்துல என்னுடைய ஜிபேயை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ண போனேங்க. ஸ்கேன் பண்ண போனால் ஸ்கேன் ஆகலை. என்னடா ஸ்கேன் ஆக மாட்டேங்க, ஸ்க்ரீனு கொஞ்சம் மங்கலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கடைக்காரர்கிட்ட உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க, நான் அது வழியாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன், ஃபேமிலியை வெளியே கூட்டு போய் ஜாமான் வாங்கிட்டு ஜிபேயில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ அங்கே என்னால் முடியலை, ஸ்கேன் பண்ண முடியல. மொபைல் நம்பரை கொடுத்து நான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னல. மறுநாள் கடைக்காக ஜாமான் வாங்க போன இடத்துல மறுபடியும் ஜிபே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணலைங்க, மங்கலாக இருந்துச்சு. என்னடா மங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே, மொபைலுக்கு பின்னாடி இந்த கேமரா இருக்குல்ல, அங்கே ஏதாவது டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்காக போனேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த மெயின் கேமராவுடைய அந்த கண்ணாடி உடஞ்சி அதுக்குள்ளே அந்த டஸ்ட் பார்ட்டிகல் இருக்குல்ல, அதில் போயிட்டு அது ஜாம் ஆகிடும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே மொபைல் நம்பரை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணிவிட்டு கடைக்கு வந்துட்டாங்க. கடையில் இருந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடா இப்போ என்னடா செய்கிறது, இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒதுக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணும். அதாவது நீங்கள் ஜிபேயை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்கேனருக்கு உண்டான கேமரா ஓப்பன் ஆகும்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் ஃபோனோட கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணல, நான் ட்ரை பண்ணேன். அதாவது எந்த கடைக்கு போகிறீங்களோ அங்கே அந்த ஸ்கேனர் இருக்குமா, அந்த ஸ்கேனரை நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்த உடனே அது உங்கள் ஃபோனோட கேலரியில் போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிபே ஓப்பன் பண்ணி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்லோட் ஃப்ரம் கேலரி அந்த கியூஆர் கோடை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் நீங்கள் அந்த கடைக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். எப்படி செமையாக இருந்துச்சுல? அப்படி பார்த்தாலும் என்னுடைய ஃபோனோட அந்த மெயின் கேமரா உடஞ்சிருக்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையும் 4 கேமரா 5 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இருக்கா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன், கேமரா ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த 0.5x 1.0x 2.0x இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 1.0x நான் என்ன பண்ணேன், 0.5xக்கு மாற்றி பார்த்தேன். கேமரா ஒர்க் ஆச்சு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், ஃபோட்டோவும் தெளிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜிபே ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம எடுத்த அந்த கியூஆர் கோடு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. வித்தின் செகண்டில் கனெக்ட் ஆகிடுச்சிங்க. எப்படி? ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் ஃபோனோட கேமரா உடஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஃபோனுக்கு பின்னால் 3-4 கேமரா கொடுத்து வச்சுருக்காங்கல்ல, அந்த கேமராவுக்கு நம்மளுடைய செட்டப்பை மாற்றிக்கிட்டு கூட நீங்கள் ஜிபேயோ ஃபோன்பேயோ பேடிஎம்மோ அதில் அந்த அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி கூட நீங்கள் அப்லோட் பண்ணி அவருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு சின்ன அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த வித டெமோவும் காட்டியிருக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதிலிருந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண ப்ராப்ளத்தை அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் தான்.